ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஈவியோட நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா FR 450 ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மெமரின்ல இருந்து ஒரு கனெக்ஷன் மட்டும், அவுட்புட் கனெக்ஷன் மட்டும், ரிஜெக்ட் வாட்டர் மட்டும் போட்டு அதனுடைய கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா யூவி அசம்பிள் பண்ணுறதுக்கு கிளாம்பை போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ராவயலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூவிக்கு இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூவியில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு எறும்பு, எதனா ஒரு பூச்சி எதனா ஒன்று போச்சுன்னா கூட சரி, அது எல்லாமே செத்துரும். பாக்டீரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழிச்சிடும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிருமிகள்லாம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாம தண்ணியிலே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழிஞ்சிடும் எல்லாமே. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட் யூவி யூஸ் பண்ணுறாங்க ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினரல் கேட்டேஜ் பற்றி பார்க்கலாம், யூஎஃப் ஃபில்டர் பற்றி பார்க்கலாம். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் யூவி அசம்பிள் பண்ணியாச்சு இல்லை. யூவில பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்புட் கனெக்ஷன், அல்ட்ராவயலட் இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம். பாருங்க எதுல இருந்து கொடுக்குறேன் பாருங்க. எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, யூவில ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, மெமரின் ஆர்ஓ மெமரின் இருந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் ஒன்னு, ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன். ரிஜெக்ட் வாட்டருக்கு FR 450 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு அந்த பைப் வச்சு யூவில கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பாருங்க யூவியோடைய கனெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் டைரக்டா ஃபில்டர் ஆகி யூவிக்கு தான் போகும். யூவில இருந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் எடுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஎஃப் ஃபில்டர், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூவில இருந்து வர தண்ணியை ஃபில்டர் பண்ணும் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா யூஎஃப்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டர், மினரல் கேட்டேஜ்னு சொல்லலாம். மினரல், கால்சியம், ஐரன் எந்த ஃபில்டர் வேணாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எது தேவையோ, நம்ம தண்ணியில எது கம்மியா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி அந்த ஃபில்டர் போட்டா நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா யூஎஃப் ஃபில்டர் போட்டாச்சு. பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினரல் கேட்டேஜ். நம்மளுக்கு தண்ணியில எல்லா மினரல்ஸும் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபில்டர் பாத்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மெக்னீசியம். தண்ணியில பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம். கரெக்டா பாத்தீங்கன்னா ஃபில்டர்லயே போட்டு வச்சிருக்கோம். ஃபில்டர்ல யூரோ மார்க் இருக்கும். அது பிரகாரம் தான் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஃபில்டர் லைஃப் வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஎஃப் ஃபில்டர் எழுதி இருக்குங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினரல் கேட்டேஜ். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல இன்புட் கொடுத்து இன்னொரு சைட்ல ஃபைனலா அவுட்புட் எடுக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா கனெக்டர் போட்டாச்சுங்களா. கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைப். இந்த பைப் பாத்தீங்கன்னா எங்கிருந்து கொடுக்குறோம் பாருங்க, யூவி அவுட்புட். யூவி இன்புட் கொடுத்தாச்சு. மெமரில இருந்து யூவியோட இன்புட்டுக்கு போகுது. இன்புட்ல இருந்து யூவியோட அவுட்புட் எடுத்து கரெக்டா யூஎஃப் ஃபில்டர்ல கொடுக்குறோம். இன்புட்ல யூஎஃப் ஃபில்டர் இன்புட்ல கொடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர், காப்பர், அலுமினியம், கால்சியம் எந்த ஃபில்டர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா நீட்டா ஒரே ஃபில்டர் கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய இதுதான் பாத்தீங்கன்னா விருப்பம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா ஸ்டோரேஜ் டேங்க். இதுல இருந்தா தண்ணி எடுக்கிறோம். பாருங்க, இப்போ பைப் கொடுத்தாச்சுங்களா. இதான் ஃபைனல் ஸ்டேஜ். இன்னும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கனெக்ஷனு மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு டி கனெக்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்க, டிடிஎஸ் அட்ஜஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இதுவாயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிடிஎஸ். இப்ப மெமரில இருந்து வர தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10-15 டிடிஎஸ் வந்ததுன்னா எப்பவுமே 50க்கு மேலதான் டிடிஎஸ் குடிக்கணுமே. பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலண்ட் வரும். 150ல இருந்து 250 குட்ல வரும். ட்ரிங்கிங் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 10-15-20 டிடிஎஸ் எல்லாம் வந்துன்னா அதை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்களா, மோட்டர் இருக்கு பாத்தீங்களா. நல்லா பாருங்க, ஆர்ஓ மோட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு பாத்தீங்களா. இப்போ பாத்தீங்கன்னா யூவி செக் பண்ணிடலாம். நம்ம அல்ட்ரா வயலட் தான் யூவி. குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நீங்க இதை கண்டினியூ பாத்தீங்கன்னா கண்ணு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க யூவி இருந்தா ஆர்ஓல. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியா இது எதனா எறும்பு புழு எதனா போச்சுன்னா கூட சரி ஃபுல்லாவே டெத் ஆயிடும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா செத்துரும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஃப்ளோட் சுவிட்ச் வந்து செக் பண்ணுற பாருங்க. ஆட்டோ கட் நல்லாவே ஆகுது. கனெக்ஷன் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கட்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் பாருங்க ஆட்டோ கட்டு. ஆட்டோ கட் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் நியூட்ரல் 2 கனெக்ஷன் இருக்குங்களா, அதில் எதனா ஒரு பேஸ் இல்லைனா நியூட்ரல் எதனா ஒன்று டைரக்ட் பண்ணிட்டு அடாப்டருக்கு டேரக்டா ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் எடுத்துட்டு வந்து இந்த ஆட்டோ கட்டில் கொடுத்து ரொட்டேஷன் பண்ணி எடுக்கிறோம். அவள் தான், வேற ஒன்றுமே இல்லை ஆட்டோ கட்டுக்கு. பாருங்க நியூட்ரல் கட் ஆயிடுச்சுங்களா, லைன் ஆஃப் ஆயிடும் ஃபுல்லாகவே. தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த இது ஃப்ளோட் வால் வந்து மேலே தூக்கும், எல்லாமே கட் ஆயிடும். இதுதான் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டுக்கு. வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வா ஆட்டோ கட்டுக்கு. அவ்வளோதான் ப்ரெஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க ப்ரெஸ். ஒன்றுமே இல்லை, ஆர்வா கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர்லேருந்து வருது பார்த்தீங்களா, பேஸ் நியூட்ரல் 2 கனெக்ஷனு அடாப்டருக்கு முன்னாடியே இருக்கிறது தான். அடாப்டருக்கு அவுட்புட் வந்துருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல்லாம் கணக்கு இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா. அடாப்டர் இருந்து 2 வயர் வருதுங்களா, அதுக்கு பேஸ் நியூட்ரல்லாம் இல்லை. மோட்டர்ல 2 வயர் இருக்கு, அடாப்டர்லயும் 2 வயர் இருக்கு, எஸ்சி வால்வ்லயும் 2 வயர் தான் இருக்கும், ஈவிலையும் 2 வயர் தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயர்ல இருந்து தனித்தனியா முடியணும், வேற ஒண்ணுமே இல்லை மேட்ரு வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டருடைய வயர் முடிஞ்சாச்சுங்களா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 தார் வரும், 3 வயர் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூவி லேம்பு, எஸ்சி வால்வ் வந்து ஒன்றும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூவி மோட்டர், இது 3ம் சேர்த்து அடாப்டர்ல இருந்து ஒரு வயர் எடுத்து 3ம் ஒன்னா முடிஞ்சிடணும். அது ஒரு லைன் முடிஞ்சிச்சிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எல்லாத்துலயும் 3 வயர்ல இன்னொரு ஒரு ஒயர் இருக்கும் பாத்தீங்களா, அடாப்டர்ல இருந்து இன்னொரு ஒயர் இருக்கும், அதையும் எடுத்து 3ம் ஒன்னா முடிஞ்சிடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் வேற ஒண்ணுமே இல்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா. நீங்க எப்படி வேணாலும் மாத்தி கூட கொடுக்கலாம், எந்த வயர் எப்படி வேணாலும் பேஸ் நியூட்ரலுக்கு. இதுல வந்து பேஸ் நியூட்ரல் எதுவும் கணக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேப் அடிக்காம இது வந்து பாத்தீங்கன்னா கிளாம் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா டொப்பி டைப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு இது வந்து நல்லா சேஃப்டியா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி கனெக்ஷன் பாருங்க. அந்த டி கனெக்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஃப்ளோட் வால் வந்து எப்படி ஃபிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் வால்வ் தான் நம்ம வந்து ஃபிட் பண்றோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுறேன், சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் தண்ணி எப்படி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வால்வு போடுறோம் பாருங்க. யூவில இருந்து ஒரு டி கனெக்டர் போட்டோமா பாருங்க, இந்த டி கனெக்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூவில மேல இருந்து வருது பாத்தீங்களா. இப்போ வந்து மோட்டர்ல இருந்து ஒரு டி கனெக்டர் கொடுத்து லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கு. ஆரோடைய லெஃப்ட் சைட்ல ஒரு வால்வ் மாதிரி இருக்கும், அதுல இருந்து எடுத்து தான் மேல ஒரு டி கனெக்டர் இருக்கு, அதுல இருந்து கொடுத்து தான் இது கொடுக்குறோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்ஓ மெம்பரினுடைய கனெக்ஷன் போகுது, ஒரு சைடு யூவிக்கு போகுது, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ. இப்ப காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு டிடிஎஸ் வால்வ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டோரேஜ் டேங்க். இப்போ ஆர்ஓடைய டேபை எப்படி மாத்துறது, எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா லோடிங் அன்லோடிங்ல வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு, அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபை வந்து ரிமூவ் பண்ணிடணும் பாருங்க எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல தான் இன்ஸ்டாலேஷனும் பண்ணணும். ஆர்ஓடி டேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்றது, ஃபிட் பண்றது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ் டேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டேப் வந்து வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஃப்ளோட் வால்ல வந்து ஃபிட் பண்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஃப்ளோட் வால்வு. கீழே இருக்குது ஃப்ளோட் வால்வு, மேல இருக்குது ஃப்ளோட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. நான் கையால காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த ஃப்ளோட் வால் மேல தூக்கிச்சுன்னா ஆட்டோ கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து இந்த ஹோல்ஸ் ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் பண்ணாலும் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது பாருங்க ஃப்ளோட் வால்வு செக் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆஃப் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. தண்ணி ஃபுல்லாச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதுவாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகிடும்.
பாருங்க, அவ்வளோதான். இதான் ஆட்டோ கட்டு. ஃப்ளோட் வால்வு தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்க ஆரம்பிக்கும். ஃபுல்லாகவே ஆர்ஓ கட் ஆகிடும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு. மேலே இருக்கிறது ஃப்ளோட் சுவிட்சு. கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரலேருந்து ஒரு லைனை டைரெக்டாக கொடுத்து ரொட்டேஷன் எடுத்து அடாப்டரில் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் சுவிட்ச் எல்லாமே செக் பண்ணி வச்சுட்டு இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடில் டிடிஎஸ் வால்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த டிடிஎஸ் வால்வு கனெக்ஷன் எங்கே போகுதுன்ட்டு பாருங்க நல்லாவே. ஆர்ஓவில் டி கனெக்டர் இருக்குங்களா மேலே? எல்லாத்துக்கும் மேலே ஒரு டி கனெக்டர் கொடுத்து அந்த டி கனெக்டர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் கட்டுக்கு இது வந்து ஃபிட் பண்ணிடணும் நல்லா. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஆரோடைய டேப் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போடணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டால் பண்ணுற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸில் ஃபிட் பண்ணுறப்ப அசம்பிள் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் அன்லோடிங்கில் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த ஆட்டோ கட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணோம்னா போதும், லாக் ஆகிடும். வேற ஒன்றுமே இல்லை. கையால் மேலே இழுத்தோம்னா வந்துடும், புஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். இது பாருங்க டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இதுதான் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அது டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேப் டைப்லேயும் இருக்கும், ஸ்க்ரூ டைப்லேயும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக டிடிஎஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டேப் டைப்பில் இருந்ததுன்னா அது அதிகமாகும், கம்மியாகும். ஒரு சில நேரத்தில் கரெக்டாக வைக்க முடியாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க ப்ரோ, அது டி கனெக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டி கனெக்டர் தான் உள்ளே இருந்து அந்த ஸ்க்ரூ டைப்பில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வு ஒரு டி கனெக்டர் போட்டு அதுலேருந்து 2 கனெக்ஷனாக பிரிகிறோம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து டி கனெக்டர் இருக்குங்களா, அந்த டிடிஎஸ் வால்வுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்டிங் செக் பண்ணலாம்.